பாலில் ரசாயனம் கலந்திருப்பது நிரூபணம் ஆகியுள்ளதாகவும் நெஸ்லே மற்றும் ரிலையன்ஸ் தனியார் நிறுவனத்தின் பாலில் கலப்படம் செய்திருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். தனியார் நிறுவனங்களின் பாலில் ரசாயனம் கலப்படம் செய்யப்படுவதாக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். இதற்காக தனியார் நிறுவனங்களின் பால் மாதிரிகளை ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அதன் முடிவுகள் வெளியானதும் நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது: தனியார் நிறுவனங்களின் பாலில் ரசாயனம் கலந்திருப்பது ஆய்வு முடிவின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதில் உலகத்தரம் வாய்ந்த பால் என்று கூறப்படும் ரிலையன்ஸ் மற்றும் நெஸ்லே ஆகிய 2 நிறுவனங்களும் ரசாயனம் கலந்திருப்பது உறுதியாகியுள்ளது. அதில் காஸ்டிக் சோடா கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கெட்டுப்போன பாலில் காஸ்டிக் சோடா கலந்து அமிலத்தன்மையை குறைத்து பால் பவுடராக மாற்றி விற்பனை செய்து வருகின்றனர். அதே நேரத்தில் அரசு நிறுவனமான ஆவின் பாலில் எந்த விதமான கலப்படமும் இல்லை என்று ஆய்வு முடிவுகள் வந்துள்ளது. மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற தனியார் ஆய்வு நிறுவனம் மூலம் ரகசியமாக சோதனை நடத்தப்பட்டது. மேலும் சில ஆய்வு முடிவுகள் வந்தால் கலப்படம் செய்துள்ள மற்ற பால் நிறுவனங்களும் சிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.